சித்தர்கள் சொல்லாத ஒரு எந்த விஷயத்தையும் இப்போ புதுசாக யாரும் சொல்ல போகிறது கிடையாது. பிறவி இல்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உள்ள இருக்க பாம்பை விட்டுட்டு வெளியே இருக்க பாம்பை ஏன்டா பிடிக்கிற, உள்ள இருக்க பாம்பை பிடிடான்னு சொல்லும்போது அந்த ஒரே சிந்தனையில இருந்து தான் அது அழகா இப்படி முத்திரை பிடிச்சிருக்கும். நீங்க தியானம் யோகம் தவம் பண்ணோம்னா காற்றோட்டமா இருக்கிற ஒரு இடத்துல தன்னிச்சையா தியானம் சொல்லித்தரேன், யோகம் சொல்லித்தரேன், அது பேர் மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை வந்து பாபா யோகா, கிரியா யோகா, இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. அந்த யோகம் தியானம் அப்படி தவம் இது எல்லாமே வந்து ஒரு சார்ந்த ஒரு விஷயம்தான். நமக்கு முன்னால் உள்ள அந்த 11 சித்தர்கள் சொல்லாத ஒரு எந்த விஷயத்தையும் இப்போ புதுசாக யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இதில் இவங்க எதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம யாரையாவது போய் தேடி போனோம்னா நமக்கு வந்து அந்த வழிபாட்டு முறையை சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை நமக்கு தீட்சை கொடுப்பாங்களா, நமக்கு யோகம் சொல்லி கொடுப்பாங்களா, இப்படிதான் எல்லாருமே ஒரு கும்பலாக ஓடிட்டு இருக்காங்க. இதில் உண்மை தன்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னை அறிந்தவன் ஞானின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தியானத்துலேயோ யோகத்தில் தவத்தில் நீங்கள் வந்து தெளித்து அந்த பிறவி இல்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். இன்னொருத்தவங்க அதை சுட்டி காட்ட முடியவே முடியாது. தியானம் பண்ணலாம், அந்த தியானம் தான் முதல் ஸ்டெப்பு. அதுக்கு முன்னால் உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். இந்த வடகலை பிங்கலை சுழிமுனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே சரியான ஒரு தியான முறை உங்களுக்கு கைவரப்பெறும். சும்மா உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு பத்மாசனம் போடுங்க, இல்லை ஒரு தனிமையாக ஒரு ஏகாந்தமாக கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள இடமா உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடுங்க. எதுவுமே சொல்ல வேணாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், முத்திரைகள் பிடிக்க வேண்டாம். உட்காருங்க, கண்ணை மூடி உட்காருங்க. முதல்ல உங்கள் சிந்தனைகள் வந்து உள்ளேருந்து எல்லாத்தையும் வெளியேற்றணும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது எந்த விஷயத்தை நோக்கி அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் ஓடுதோ அது போக்கில் விட்டுருங்க. அது போக்கில் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆழ் மனசில் புதஞ்சு கிடக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். இது வெளியே போக ஆரம்பித்தாலே உங்களுடைய சரீரம், அந்த ஆழ்மனம், இந்த மனம் அப்படிங்கிறது அது ஏற்றுக்கிட்டு அந்த தியானத்துக்கு உண்டான முறையான வழியை உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுள் தன்மை, அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். நீங்கள் வெளியில் தேடி அலைஞ்சி உண்மையான ஒரு ஆன்மீகத்தையும், அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது அதை வழிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் நீங்கள் யோகம் தியானம் தவம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது ஒருத்தரால் இன்னொருத்தரை வந்து தூண்டப்பட முடியாது. அப்போ இன்னைக்கு அதை என்ன பண்ணுறாங்க, தீட்சை கொடுக்குறோம், அது எவ்வளோ பணம் தரோம், பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட, ஒவ்வொருத்தருடைய அனுபவமே வேற வேற ரூபத்தில் தான் இருக்கும். இன்னிலா சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் வாழ்ந்த பாரத பூமி நம்மளுடைய தமிழக மண், இந்தியன் கூட வச்சுங்களேன். இங்கே இல்லாத சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் கிடையாது. ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை வேதம் அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த யோக முறைகளை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம பாம்பாட்டி சித்தரை சொல்லலாம். அவர் பாம்புகள் பிடிச்சு ஜீவனம் பண்ணிட்டு இருந்தவர் தான். உள்ள இருக்க பாம்பை விட்டுட்டு வெளியே இருக்க பாம்பை ஏன்டா பிடிக்கிற, உள்ள இருக்க பாம்பை பிடிடான்னு சொல்லும்போது அந்த ஒரே சிந்தனையில இருந்து தான் அந்த பாம்பு அப்படிங்கிற குண்டலினின்னு சொல்லி அவர் உணர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இந்த மருதமலை இப்படி பல ஆலயங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்தவங்க இன்னைக்கு ராமாயணன்னு ஒருத்தரை வால்மீகி எழுந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு உண்டான வழிகாட்டி. நீங்கள் நாள் கணக்காக, மாத கணக்காக, வருஷ கணக்காக நீங்கள் போய் அங்கே உட்காந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுங்க, நாங்கள் முதிர்ச்சி ஆகிட்டோமா, நீ எடுக்கிற பயிற்சியில் நீ தான் முதிர்ச்சி ஆகிறது உன்னால் மட்டும்தான் உணர முடியும். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர். அதனுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு வகையில் இதை விஷயங்களை உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னையே பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களால் அதை உணர முடியாது. அது என்னைக்காக பிடிக்கிற மாதிரி ஆகும், அவ்வளோதான். அல்லது இன்னொருத்தருக்கு ஒரு விளம்பரத்துக்காக தான் இது பண்ண முடியும். நீங்கள் உட்காருங்க, முதல்ல உங்களுடைய மனசில் ஆழ் மனசில் இருக்கிற குப்பைகள் அது வெளியேறட்டும். அது வெளியேறத்துக்கும் உங்களால் தான் முடியும். அதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தி, நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு. இது தன்னைத்தானே தானாக வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது,
இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய சாப்பாட்டு முறை, உணவு முறை எல்லாமே விஷத்தன்மை வாய்ந்ததாக தான் போயிடுச்சு. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல், கழிவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் சாப்பிட்டது மலமாகவோ அல்லது சிறுநீராகவோ போகிற கழிவுகள் கிடையாது. உடல் கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உடலில் தேங்கியிருக்கும். இந்த உடல் கழிவுகள் வெளியேறினா மட்டும்தான் உங்களால் அந்த யோகா பயிற்சிகளோட போக முடியும். அப்போ நீங்கள் சரியான முறையில் முதல் படி உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் போய் உக்காந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொழுதையும் வீணாக்கிட்டு இருக்கிறதுக்கு விட்டுட்டு நீங்களா சுய பயிற்சி எடுங்க. முதல்ல உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைங்க. பிறந்த குழந்தைய நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு வந்து அது அம்மா அப்பா இப்படி அந்த முதல் வார்த்தை பேசப்படுதோ அன்னைய காலகட்டத்தில் இந்த முத்திரைகள் அப்படிங்கிற விஷயம் அதுக்கே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் யாராவது வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நீங்கள் இது வரைக்கும் கவனிச்சிங்களா கவனிக்கலே தெரில. இதுக்கு மேலே கவனிச்சு பாருங்கள். இந்த பிறந்த குழந்தைங்களுடைய உடல் அசைவுகள், அங்கங்கள், அந்த விரல்களை இதை மட்டும் கவனிச்சு பாருங்கள். அது அழகாக இப்படி முத்திரை பிடிச்சிருக்கும், இப்படி பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி முத்திரைகள் அது பாட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ அது உடல் அதிகமாக இந்த முத்திரை தான் பிடிச்சிருக்கும், உடல் கழிவு முத்திரை. இதனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அதுக்கு வந்து உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. பால் குடிச்சிருச்சு, அது வாமிட் ஆகுது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. அல்லது பேதி ஆகுது, உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது தன்னைத்தானே அந்த முத்திரைகள் மூலியமாகவே அது தன்னைத்தானே குணமாக்கிக்கிறது இங்கே நம்ம யாருமே உணர்றது கிடையாது. அந்த முத்திரைகள் அது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும்போது வாமிட்டாகவோ அல்லது பேதியாகவோ அல்லது அழுகையாகவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்த தன்னைத்தானே வெளியேற்றும். கடல்ல ஒரு ஜீவன் இறந்து போனது கிடந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரை ஒதுங்க வந்துடும். அதே மாதிரி நம்ம உடல்ல சேரக்கூடிய தேவையில்லாத உணவுகள் விஷத்தன்மை வாய்ந்தது நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காது. தொண்டை வரைக்கும் தான் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். தொண்டைக்கு கீழே போகும் பொழுது இந்த உணவுத்தன்மைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிறுமுள்ள ஆர்டர் போட்டுரும். இது உனக்கு தேவையில்லாதது, இதை வெளியேற்று, வாமிட் வரும். இந்த வாமிட் எடுத்த உடனே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா உடனே ஒரு மாத்திரையை போட்டோம், இல்லைனா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம், அதை அங்கேயே நிப்பாட்டிடுவோம். இது அடுத்த பகுதிக்கு அந்த விஷத்தன்மையை வந்து அனுப்பும். அடுத்தது பேதி ஆகும். இந்த பேதியையும் மாத்திரை போட்டால் ஊசி போட்டால் நிப்பாட்டிடுவோம். அப்போ அங்கேயும் அந்த கழிவுகள் விஷத்தன்மைகள் வெளியேற முடியாமல் அடுத்ததாக சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த சளி மூலியமாக வெளியேற்றும். நம்ம ஒன்று காரி உமிழணும் அல்லது அதுவாக வெளியேறும். இதையும் நம்ம அனுமதிக்கிறதில்ல. இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம், மாத்திரை சாப்பிட்ருவோம். அடுத்தது காய்ச்சல் வரும். இந்த வாந்தி எடுக்கிறது, பேதி ஆகிறது, சளி பிடிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறது, இந்த தலைபாரம், இந்த 5ம் நோய் கிடையாது. ஒரு மனிதனுடைய சரீரத்தை அந்த பிராண உடலை தன்னிச்சையாக குணமாக்கிக்கிறதுக்கு உண்டான சுய வைத்திய முறை தான் இந்த 5 விஷயமும். இதை யாருமே இன்னைய காலகட்டத்தில் உடனே மாத்திரை இல்லைன்னா இன்ஜெக்ஷன் இது மூலியமாக அதை நிறுத்தி இந்த கழிவுகள் உடலில் தேங்கி உடம்பே சாக்கடையாக தான் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த கழிவுகள் வெளியேறினா மட்டும்தான் சுகபோக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இகபோக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக இந்த முத்திரைகள் வந்து உங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிக்கும். இந்த முத்திரைகள் பழக்கமாக ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனது, உங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதுதான் முறையான ஆன்மீகத்துக்குள்ளார போகிறதுக்கு உண்டான முதல் படி. இந்த முதல் படியில் ஏற அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற சூட்சுமத்தை உங்களுடைய சூட்சும சரீரம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சூட்சும சரீரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு 2 உடல், பிராண உடல். அதுக்கு தான் வலி, வேதனை, கஷ்டம், துக்கம், சந்தோஷம், இது எல்லாமே. சூட்சும உடலுக்கு இது எதுவுமே கிடையாது. அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சூட்சும உடல் உங்களுக்குள்ளாரே நீ அடுத்ததை செய்ய அப்படிங்கிறது தெரியப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த சூட்சும உடல் தான் நீங்க தேடிட்டு இருக்க உங்களுடைய குருநாதர். எங்களை மாதிரி நான் ஒரு பயிற்சி செஞ்சேன், இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்றவங்களால உங்களை ஆளாக்க முடியவே முடியாது. உங்களுடைய பிராண உடல் அதுக்கு தகுதியானதா இருந்தா சூட்சும உடல் உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்தும். நீங்க போற அந்த ஆன்மீக பாதை, முக்திக்கு உண்டான பாதை, இதுக்கு வந்து அது தன்னைத்தானே உங்களை மேலே ஏற்றி கொண்டுட்டு வரும். நீங்க தியானம், யோகம், தவம் பண்ணோம்னா காற்றோட்டமா இருக்கிற ஒரு இடத்துல தன்னிச்சையா
உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. அந்த பயிற்சி உங்களுடைய சூட்சும உடல் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்த வரைக்கும் உங்க குருநாதர் உங்ககிட்ட தான் இருக்காங்க. வெளியில தேடாதீங்க.